வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் பொங்கல் திராவிடத்துக்கு வச்சிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். பொங்கல்னா சாதாரண பொங்கல் இல்லை, சரியான பொங்கல் வச்சிருக்கிறாரு. இன்னும் பொங்கல் நெருங்கலை. அதுக்கு முன்னாடியே திராவிட பொங்கல் அப்படின்ட்டு ஒரு பொங்கலை வச்சிருக்கிறாரு. திராவிடத்துக்கே பொங்கல் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். திராவிடர்கள் நாங்கள் திராவிட பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடத்துக்கே நான் பொங்கல் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் இந்த நாட்டில். திராவிடர்கள், இந்த திராவிடர்கள்னா யாரு? திராவிடர்கள்னா யாரு அப்படின்னா, தமிழர் அல்லாதோர். நம்மளாம் தமிழர் இல்லையா? நம்ம தமிழர் அல்லாதோர், மற்ற இனத்தவர்கள், அவங்க நம்மளை ஏமாத்தி நம்மளுடைய வளங்களையும் செல்வங்களையும் காசுகளையும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் இவர்களை அவர்கள் தேவைக்காக ஏமாற்றி நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி அவங்க வசதியாக வாழ்வதற்கு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த திராவிடம். அதாவது தமிழன் அப்படின்னாலே ஒரு இளிச்சவாயன் அப்படிங்கிற மாதிரி தான். அதான் கான்செப்ட், அதுதான் உண்மை. நம்ம தமிழன் அப்படின்னாலே ஈஸியா ஏமாந்துருவோம். எந்த விஷயத்திலையும் ஒரு அன்பா பேசி மயக்கிற விஷயத்துல, ஏமாந்து போற விஷயத்துல நம்பர் 1 தமிழன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த நம்மளுடைய அந்த வீக்னஸ் பாயிண்டை பயன்படுத்தி தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்காங்க, நம்மளை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. சீமான் அண்ணன் சொல்வது போல நம்மளாம் ஒரு காலத்துல ஒரு உலகத்தை ஆண்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வைக்கிறாரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா, விக்கிபீடியாலெல்லாம் போயிட்டு தேடி பார்த்தோம்னாக்கே இருக்குது, உண்மையிலே இருக்குது. தமிழர்கள், தமிழ் மன்னர்கள் இந்த உலகத்தை ஆண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு அந்த தகவல்களும் அந்த விக்கிபீடியால இணையதளங்கள்ல இருக்குது. அது உண்மைதான். அதை நம்ம இப்போ முழுசாட்டு பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க விக்கிபீடியால தேடி பாருங்க, அது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க தெரிஞ்சுக்குவீங்க உண்மையில இருந்திருக்குதா, நம்மளாம் இப்படிலாம் ஒரு காலத்துல இருந்திருக்கிறோமா, இவ்வளவு வீரியமிக்க ஒரு ஆட்களாட்டு நம்ம வாழ்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். சீமான் சொல்வது முற்றிலும் உண்மைதான், 100% உண்மைதான். ஒரு காலத்துல முன்னாடி ஒரு காலங்கள்ல இவங்க இப்ப இருக்கிறாங்க இல்லையா, இந்த குறுப்புகள், இந்த கும்பல்கள் நமக்கு கீழே காலை கழுவிட்டு இருந்த கும்பல்கள் தான் இந்த கும்பல்கள். அப்போ நாகரிகம் வளர வளர, நாட்கள் செல்ல செல்ல, சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இந்த மாதிரி கும்பல்கள் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துதான் நம்ம தமிழ் மன்னர்கள், தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல அடைக்கலம் தேடி வந்த குறுப்புகள் தான் இதுகள்லாம். சவம் போனா போது பொழைச்சிட்டு போங்கடா அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்த மனப்பான்மையில இருந்த விளைவு தான் இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு அடிமையாட்டு ஆகி போனோம் நம்ம. இப்போ தமிழர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனாலே தேடிதான் பிடிக்க வேண்டியது இருக்கு. அப்படி மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. சீமான் அவர்களுக்கு 36 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு இல்லையா, அதுதான் சுத்தமான தமிழர்கள். இனி கூடி போனா ஒரு 50 லட்சம் அவ்வளவுதான் ஒரு ஓட்டுகள் வரும், அவ்வளவுதான் தமிழர்கள் இருப்பாங்க. வேற எல்லாத்தையுமே அந்த இது பண்ணிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, அந்த தமிழர்களை ஒரு கலப்படமாட்டு மாத்திட்டாங்க. தமிழும் மற்ற இனத்தவர்களை சேர்ந்தவர்களும் இங்க வாழ்ந்து அவங்களுக்குள்ள ஒரு உறவை உருவாக்கி ஒரு திராவிடர்கள் என்ற ஒரு இனத்தையே அவங்க உருவாக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழர்கள் கூட வேறு இனத்தவர்கள் சேர்ந்து அந்த ஒரு புது இனத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்ப நம்ம சீமான் அவர்கள் கேட்கிறாரு இல்லையா, திராவிடர்னா யாரு, திராவிடர்களுக்கு ஏது மொழின்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு இல்லையா. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்னு ஒரு மொழி இருக்கு, கர்நாடக நாட்டுக்காரர்களுக்கு கன்னடம்னு ஒரு மொழி இருக்கு, ஆந்திரால தெலுங்குன்னு ஒரு மொழி இருக்கு. இந்த மொழிகள் எல்லாமே தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான். தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனாதான் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே. அப்போ இப்போ பிரச்சனை திராவிடர்கள் அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாடுன்னா திராவிடர் நாடு. இப்ப இன்னும் சீமான் அவரு மட்டும் இல்லைன்னா திராவிட நாடுன்னு எப்பவே மாத்திருப்பாங்க, அது வேற கதை. அப்போ சீமான் கேட்கிறாரு, திராவிடத்துக்கு என்ன மொழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார்களே. அப்போ தமிழர்களை திராவிடர்கள் மற்ற இனத்தவர்கள் உள்ள புகுந்து ஒரு இனத்தை மாற்றி திராவிடர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மொழிக்கு என்ன பண்ண, மொழி தேடணும், மொழி கொண்டு வரணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி
அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கிலீஷை புகுத்துறாங்க உள்ள. ஆங்கிலமும் இந்தியும் தமிழும் மூணையும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு மொழியை கொண்டு வராங்க. அதுதான் தங்கிலீஷ். இந்த இப்போ தமிழ் படங்கள் எல்லாமே எப்படி வருது? எழுத்து, அதாவது உச்சரிப்பு வந்து தமிழ்ல இருக்கும், எழுத்துக்கள்லாம் எதுல இருக்குது? எழுத்துக்கள்லாம் அது எதுல இருக்குது? இப்ப ஜனநாயகன் படம் வருது, ஜனநாயகன் தமிழ்ல எழுதி வருது, ஆங்கிலத்துல தான் எழுதி வருது. பராசக்தி தமிழ்ல எழுதி வருது, ஆங்கிலத்துல தான் எழுதி வருது. இப்படி நிறைய வார்த்தைகள் படங்கள்லையும் சினிமாக்கள்லையும் பேச்சுக்கள்லையும் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து ஆங்கிலமும் தமிழும் ஹிந்தியும் மூணு கலந்து சேர்ந்து தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மெட்ராஸ் பூரா, சென்னையில பூராவே 90% வந்து இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. வார்த்தைகள் வந்து எல்லாமே தமிழ், ஆங்கிலம், இந்தியும் சேர்ந்துருச்சு உள்ளுக்க. இப்போ அது ஒரு மொழியாட்டு கொண்டு வராங்க. அதுதான் திராவிட மொழி. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம விழிச்சுக்கிடலன்னா இதுதான் நடக்கும். திராவிடர்கள் நாடு, திராவிடர்கள் மொழி, தங்கிலீஷ் இப்படி கொண்டு வந்துருவாங்க. இப்போ இடையில ஒரு திமுக ஒரு கவுன்சிலர் வந்து சண்டை போட்டார்ல, ஒரு பையன் வந்து பைக்ல இடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன வார்த்தையில் பேசினாரு, எப்படி பேசினாரு? தமிழ் பேசுறாரு, இங்கிலீஷும் பேசுறாரு, இந்தியும் சேர்த்து பேசுறாரு. கெட்ட வார்த்தைகள்ல இந்தி சேர்ந்து வருது. அவர் பேசுற கெட்ட வார்த்தைகள் இந்தி சேர்ந்து வருது. இதுதான் திராவிட மொழி. இதுதான் திராவிட மொழி. அவங்க வந்துட்டாங்க, பூந்துட்டாங்க, உள்ள நெருங்கிட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும், நாம தான் உஷாரா இருக்கணுங்கிறது தான் அவர் வந்து சீமான் அவர் வந்து எல்லா மேடையிலையும் வந்து பேசிட்டு வர்றாரு. நம்ம எப்படி மாற போறோம் தெரியல. இப்போ பெரியாரை ஏன் போற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்திருக்கிறார். பெரியார்னா யார்? தந்தை ஈவேரா மட்டும்தான் உங்க பெரியாரா? வேற யாருமே பெரியார் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்காக போராடியவர்கள் வேற யாருமே இல்லையா? ஏன் நீங்க அவரை மட்டும் என் தலையில தூக்கி வச்சு கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கொண்டு வராரு. அப்ப திமுக ஏன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி, ஏன் தொடங்கப்பட்டதுன்னு சீமான் என்ன எப்படி சொல்றாருன்னா, ஐயா ஈவேரா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அம்மையார் மணியம்மையை திருமணம் செய்வதற்காக தொடங்கப்பட்டதுதான் திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் வந்து பேரறிஞர் அண்ணா அந்த சம்பவத்தை எதிர்த்து வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்தார். ஈவேரா அவர்களே எதிர்த்து வெளியே வந்திருக்கிறாரு. அவரை விடவா நாங்க பெரியாரை வந்து எதிர்த்துட்டோம் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. அப்புறம் வேற பெரியார், இவர் மட்டும் தான் பெரியாரா, வேற யாரும் பெரியார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது நிறைய மன்னர்கள், நிறைய தமிழுக்காக போராடியவர்களை வந்து அவர் சொல்றாரு. உசிலம்பட்டியில முத்துராமலிங்க தேவர் கல்லூரி இருக்குது, கமுதியில வந்து முத்துராமலிங்க தேவர் கல்லூரி இருக்குது, திருநெல்வேலியில முத்துராமலிங்க தேவர் கல்லூரி இருக்குது. இப்படி பணம் செல்வந்தராட்டு வாழ்ந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து. அப்ப அவர் வந்து தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஏழை எளியவர்களுக்கு எழுதி வைத்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து. அவரை விடவா ஈவர பெரியார் அப்படிங்கிற மாதிரி கருத்து. முக்கியமா பழனி பாபா அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் வந்து பழனி பாபா ஐயா அவர்கள் வந்து நிறைய கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு வந்து உதவியா இருந்திருக்கிறாரு. நிறைய கல்லூரிகளுக்கு நன்கொடையும் வந்து அவர் கொடுத்து வழங்கியிருக்கிறாரு. நிறைய உதவிகள், நலத்திட்டங்களையும் அவர் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலே வந்து 20-22 வயசுலேயே அவர் வந்து பழனி பாபா அவர்கள் வந்து சமூகத்துக்காக நிறைய போராடி தமிழ் மக்களுக்காக நிறைய அவர்கிட்ட இருந்த அந்த கருத்துக்கள், வசதிகள், செல்வங்கள் எல்லாத்தையுமே அவரும் வந்து ஒரு வகையில உதவி செய்யதான் செஞ்சாரு. தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு போராடினவர் தான் அப்படிங்கிற மாதிரி பழனி பாபாவும் எங்களுக்கு ஒரு பெரியார் தான் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற நம்ம திருமாவளவன் அவர்களையும் திருமாவளவன் அவரும் எங்களுக்கு பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், எப்படி கத்திட்டு இருக்கேன் தமிழ் மக்களுக்காக, அப்படி இதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்களும் வந்து மேடையில பேசிட்டு இருந்தாரு. அவரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இருந்து நான் கேட்டுட்டு இருந்த ஒரு மனுஷன் தான், ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இந்த திராவிட கும்பல்கள் நம்மளை வந்து நிறைய பேரை மயக்கிட்டாங்க இல்லையா, மயக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, சீபா ஆதித்தனார், அப்படி நிறைய தலைவர்கள் வந்து முதல்ல வந்து தமிழுக்காக போராடிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து இவங்க வந்து ஏமாற்றி அவங்க வலையில சிக்க வச்சு காசு தரேன், மனம் தரேன், புகழ் தரேன், பதவி தரேன் இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ஏமாற்றி தான் அவங்க கைகளை கொண்டு வந்துட்டாங்களே. அந்த விஷயம் அப்படிதான் திருமாவளவன் போனாரே தவிர மற்றபடி அவரும் ஒரு காலத்துல வந்து போராடிட்டு தான் இருந்தாரு. அந்த வகையில திருமாவளவன் அவர்களும் வந்து எங்களுக்கு பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
அந்த திராவிட கும்பல்கள் வந்து நம்மளை வந்து பிஜேபியின் அடிமை, சங்கி சொங்கி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லையா. அப்போ திராவிட கும்பல் யாரு முதல்ல சங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு பார்த்தா, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஆரிய பெண். அவங்க வந்து ஒரே வருஷத்துல வந்து வாஜ்பாய் ஆட்சியை வந்து கவிழ்த்து விட்டு அவங்க வந்து இறங்கி போகும்போது அந்த இடத்துல வந்து முட்டு கொடுத்து தூக்குனது யாரு அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி எழுப்புறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும் வந்து பிஜேபி வந்து உள்ள தமிழ்நாட்டுல எட்டி கூட பார்க்க முடியாது, அப்படிதான் இருந்தது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் மோடியா லேடியா பாத்திரம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்து இறந்து போனாங்களா என்ன ஆச்சுன்னு அது தெரியல. அந்த சம்பவம் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அப்போ நீங்க தான் ஏ டீம், திமுக தான் ஏ டீம். முதல் எங்களை வந்து நீங்க பி டீம் சொல்றீங்கன்னா, நீங்க தான் முதல் ஏ டீம். பிஜேபிக்கு முட்டு கொடுத்து அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள வரவழைச்சி அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தது, வளர்த்து விட்டது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஐயா முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த காயின் வந்து வெளியிட்டாங்க இல்லையா. அப்ப ராஜ்நாத் சிங்கை வந்து கூப்பிட்டு வந்து அந்த சம்பவத்தை செய்தது யாரு, நீங்க தானே செய்தீங்க, அப்ப நீங்க யாரு பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு. அதே மேடையில தான் வந்து ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில வந்து நாடெங்கிலும் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவை பரப்புவதற்கு உதவியாக இருந்தது யாரு, நம்ம பெரிய சங்கிதான். பெரிய சங்கினா யாரு, ஐயா முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்களே பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கிறாரு. வேணா வலையில இருக்குது, நீங்க பாருங்க. பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போது ஆர்எஸ்எஸும் திராவிட கழகம் மாதிரி ஒரு இயக்கம் தான். அப்போ வந்து ஆர்எஸ்எஸும் வந்து திராவிட கழகமும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு இயக்கம் தான். அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தது மாதிரியே ஒரு ஒரு அமைப்பை உண்டாக்குனதை வந்து உண்டாக்கி வளர்த்து விட்டதே மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இது வந்து 100க்கு 100 உண்மைதான். அவங்க தான் பிஜேபி வளர்த்து விட்டதே திமுக தான். அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு இப்பவும் வெளியே சும்மா சொல்லிக்கிறவாங்க என்னன்னா, நாங்க வந்து பிஜேபிக்கு எதிர்க்கிறோம், பிஜேபி அதாவது திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடலாம், அது உள்ள திமுக பிஜேபி வந்துடும் சும்மா ஒரு பூஜாந்தியை காட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி ஃபுல்லா ஏதாவது ஒரு பிரச்சனையா ஈடி ரைடா நேரம் அங்க போயிடுவாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து அப்புறம் ஐயா உதயநிதி அவர்களும் வந்து போயிடுவாங்க நேரா. அங்க போயிட்டு மோடி அவர்களை சந்திச்சு அங்க வந்து சமாதானப்படுத்தி எல்லாம் செய்வாங்க. இங்க நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நமக்காக போயிருக்காங்க, நமக்காக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் வந்து நம்மளுடைய கோரிக்கைக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு கோரிக்கையாக அங்க போக மாட்டாங்க, அவங்களுடைய தேவைக்கு தான் அவங்க போவாங்க. அப்படி வந்து அப்போ இப்படி இருக்க காலகட்டத்துல வந்து திமுக வந்து நாம் தமிழர் கட்சியே பி டீம் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறு. பிஜேபியின் ஏ டீம் மொத்த டீமுமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது யார் பெரியார் அப்படின்னு பார்க்க போனா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் பெரியாரா இருந்திருக்காங்க. நெடுஞ்செழியன், அப்போ அந்த காலத்து மன்னர்கள் நெடுஞ்செழியன், செங்குட்டுவன், இளஞ்செட்டு சென்னி, சோழன், நலங்கிண்ணி, நெடுங்கிள்ளி, இடும்பாறை, இப்படி நிறைய பேர் நமக்காக தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு உயிர் நீத்தவர்கள் தான். அவர்கள் தான் எங்களுடைய பெரியார். அஞ்சலை அம்மாள், இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்து கல்வியை கொண்டு வந்தவர். தமிழ் மக்கள் வந்து படிக்கணும், நான் படிக்கட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய மக்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். சத்துணவு திட்டத்தை வந்து மக்கள் தமிழ் பிள்ளைகள் வந்து சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது வந்து காமராஜர் ஐயா அவர்கள் தான். அவர் தான் எங்களுக்கு பெரியார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ வந்து இப்படி நீங்க வந்து திமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவா இவ்வளவு தூரம் நீங்க செயல்பட்டு இருந்துட்டு நீங்க வந்து சங்கி என்று எங்களை சொல்றீங்க. ஆனா வந்து நாங்க வந்து பாரதியார ஒரு தமிழுக்காக அவர் பாரதியார் வந்து பாடுபட்டவர். சுதந்திர போராட்டத்துல போது பாட்டு பாடி அந்த தமிழை வளர்த்து நிறைய விஷயங்களை வந்து தமிழை வந்து மேல எடுத்து கொண்டு போனவர். அப்படி இருந்தவர் தான் பாரதியார். அவரை வந்து நாங்க போற்றி புகழ்ந்து பாடினா உங்களுக்கு நாங்க வந்து பிஜேபிக்கு பி டீமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு.
இப்படிதான் நிறைய சம்பவங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்குது. பெருசாட்டு பொங்கல் வச்சிருக்காப்புல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2026 அமர்க்களமாட்டு தான் போயிருக்குது. முதல் சம்பவம் நடத்திருக்கிறாரு அண்ணன் சீமான். பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிலாம் நடக்குதுன்ட்டு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.